கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இருக்கிறது. பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும் ஒரு நாளாய் இருக்கிறது. இட்ஸ் a day of great elevations. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படியே 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் என்று எழுதியிருக்கிறது. அதாவது ஒரு பரிந்துரையின் பேரில், ஒரு சிபாரிசுவின் பேரில் இங்கே தானியேலின் நண்பர்களாகிய அவனுடைய கூட்டாளிகளாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவில் என்று சொன்னால், அதாவது ஒரு ப்ராவின்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது ஒரு ஸ்டேட் லெவல் பொசிஷன், ஒரு மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும் ஒரு நிலை. அந்த நிலையில் இருந்து 30வது வசனத்தை, அதாவது 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை பார்க்கும் பொழுது தேசத்திலே உயர்த்தினான் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ பரிந்துரை செய்து அல்லது அவருடைய நற்மதிப்பை கொண்டு, அவருடைய நற்பெயரை கொண்டு, அதனால் ஏற்பட்ட ஒரு பரிந்துரையின் பேரில் உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்து இப்பொழுது ராஜாவே நேரடியாய் அங்கீகரித்து தேச அளவில் உயர்த்தி இருக்கிற சம்பவத்தை தான் வாசித்திருக்கிறோம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒரு ஸ்டேட் லெவல் ஆனர் என்கிற நிலையில் இருந்து ஒரு நேஷனல் லெவல் ஆனர் அல்லது ஒரு நேஷனல் லெவல் அக்செப்டன்ஸ், அப்படிப்பட்ட தேச அளவில் ஒரு மேன்மையும், ஒரு உயர்வும், ஒரு ஆசீர்வாதமும், ஒரு நன்மையும் நிச்சயமாய் உங்களை வந்து அடைகிறது. நீங்கள் இந்த வார்த்தைகளை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒரு கணக்கின்படி 70,000 பேர் இந்த வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் அனுப்புவது என்னமோ 256 பேருக்கு தான் அனுப்புகிறேன். ஆனால் ஜெபத்திலே இந்த வார்த்தைகள் பிறந்திருக்கிறபடினால், தேவ சமூகத்திலிருந்து இவைகள் அனுப்பப்படுகிறபடினால், இவைகள் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு இன்றைக்கு 70,000க்கு மேலான ஜனங்கள் பல நாடுகளில் இருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அங்கேயே, அந்த தேசத்திலேயே உங்களை தேச அளவில் தேவன் உயர்த்தும்படி விரும்புகிறார். இப்பொழுது காணப்படுகிற சூழ்நிலை இது ஏதோ உங்களை எதிர்க்கிற, உங்களுக்கு உருவாக்கப்பட்ட போராட்டம் போல நீங்க நினைக்கலாம். உண்மைதான். ஆனால் இந்த போராட்டமும் இந்த பிரச்சனையும் உங்களுடைய மேன்மைக்காக தேவன் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு தீமை தான் விதைக்கிறான், ஆனால் தேவன் அதை நன்மையாய் மாற்றி போடுகிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, முச்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லி. மாத்திரமல்ல, யோசேப்பு தன்னுடைய வார்த்தையாக இப்படியாய் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நிறுவப்பட்ட இந்த சிலை என்னவோ தீமையாக நிறுவப்பட்டதுதான், ஆனால் அதன் முடிவை தேவன் நன்மையாக மாற்றி போட்டார். உங்களுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற தீமைகள் எவ்வளவு உயரமாய் நின்றாலும் அதை மாற்றி போட தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இங்கே இந்த 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது, 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். தூரா என்னும் சமபூமியிலே நின்று கொண்டிருந்த துயரமான இன்னல், தாவீதின் நாட்களிலே ஏலா பள்ளத்தாக்கிலே எதிரியாய் நின்ற கோலியாத்தை விட தூரா பள்ளத்தாக்கிலே நிறுவப்பட்டிருக்கும் இந்த துயரம் கொடூரமானதாய் காட்சியளிக்கிறது. காரணம், தூராவின் அருகிலே எரிந்து கொண்டிருக்கிற தீராத அக்கினி சூளை ஒன்றிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
இவர்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டார்கள், எத்தனை மடங்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன். மாகாணத்து நிலையில் இருந்த இவர்கள் தேசங்களின் விசாரணையிலே, தேசங்களிலே உயர்த்தப்படுகிறார்களே, தேச அளவிலே உயர்த்தப்பட்டார்களே, எத்தனை மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பார்கள் என்று யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது என்ற வார்த்தையை வாசித்த பொழுது புரிந்து கொண்டேன். 7 மடங்கு உயர்வை தேவன் அவர்களுக்கு நியமித்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற துயரமான உன் பிரச்சனை, இது ஏதோ உன்னை சிறுமைப்படுத்துவதற்கு, உன்னை தாழ்த்துவதற்கு, உன்னை குற்றம் பிடிப்பதற்கு நிறுவப்பட்டதாய் தோன்றலாம். ஆனால் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையடைய செய்ய போகிறேன், உன்னை தேசங்களில் உயர்த்த போகிறேன். 7 மடங்கு சூளை சூடாக்கப்பட்டது. அதிலிருந்து இது 7 மடங்கு மேன்மையான உயர்வு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்ன தெரியுமா? 22ஆம் வசனத்தில் இப்படியா எழுதியிருக்கிறது, தூக்கி கொண்டு போனவர்கள், அவர்களை சூளையிலே போடும்படிக்கு தூக்கி கொண்டு போன புருஷரையும் அந்த சூளையின் நெருப்பு கொன்று போட்டது. இந்த பிரச்சனைக்குள் உங்களை கொண்டு போய் போடுகிறவர்கள் இருக்கிறார்களே, உங்களை கொண்டு சென்று அதற்குள்ளே உங்களை உட்படுத்துகிறவர்கள், அவர்களையும் இந்த சூளையின் நெருப்பு அடித்து போட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இதன் வீரியம் எவ்வளவு இருந்தாலும், இதன் தாக்கம் எவ்வளவு இருந்தாலும், அவ்வளவாய் தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். என்னை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை வாசித்து பார்க்கும் பொழுது அக்கினியிலே போட்டார்கள். 3 பேரைத்தான் போட்டார்கள். ஆனால் 25 வசனம் சொல்லுகிறது, ஒரு சேதமும் இல்லாமல் அவர்கள் காணப்படுகிறார்களே, விடுதலையோடு அக்கினி நடுவிலே உலாவுகிறார்களே, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உள்ள போட்ட பிறகு அந்த ராஜா கண்டுகொண்ட வித்தியாசத்தை பாருங்கள். தேவ சாயலை, தேவ சாயலோடு இருக்கிற அந்த தேவ புருஷரை, தேவனையே அவன் கண்டுகொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அங்கே முக்கியமாய் சொல்லப்பட்டது 28ஆம் வசனத்திலே தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற மேன்மை, உங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மை மிகவும் உயரமான நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல போகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.